கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே, இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்கெல்லாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறதை கேப்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதாக இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. நிறைய பேர் 2K கிட்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறேன்னா, இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா? குடுப்பீங்களா சார்? நீ இல்லாமல் நான் இல்லையே கண்ணா. எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்று பேசும். உற்றாத. இந்த சாவை பந்தயம் அடிக்கிற சாவை. அண்ணா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்கண்ணே. ஒன்றுண்ணே, குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர்ண்ணே. நிறைய விஷயங்கள், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார். இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு 3 விஷயம் கொடுக்க போறாருண்ணே. அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதை செலக்ட் பண்ணுவார்? லவ் அள்ளி தர்ற குபேரன், நிம்மதி அள்ளி தர்ற குபேரன், செல்வத்தை அள்ளி தர்ற குபேரன். நிம்மதி இருந்தால் அன்பும் செல்வமும் அங்கே தான் இருக்கும். அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம். கைண்ட் ரிக்வெஸ்ட். கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே, இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்கெல்லாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறதை கேப்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதாக இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. நிறைய பேர் 2K கிட்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும்.